அரபி நாட்டில் அதிகமா எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த குப்பூஸ் தாங்க. இந்த குப்பூஸ் வந்து எதுல தயாரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஆட்டா மைதா இந்த ரெண்டு மாவுல தயாரிக்கிறாங்க. இப்ப இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைதால வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஷின்ல மாவை கொட்டி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமா சோடா போட்டு இந்த மாதிரி மிஷின்ல மாவை நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு சின்ன கை அளவுக்கு பந்து மாதிரி நல்லா மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மாவை நல்லா உருட்டி இந்த கம்பியை வச்சு எதுக்கு அவங்க கொத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா குப்பூஸ் நெருப்புக்குள்ள வேகும் போது பூரி மாதிரி உப்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த மெத்தடே அவங்க யூஸ் பண்றாங்க. கம்பியை வச்சு குத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையில அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சு நல்ல ஒரு தட்டு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதுல வச்சு நெருப்புக்குள்ள வச்சு அடிச்சாங்கன்னு வச்சுங்களா 15 இருந்து 20 செகண்ட்ல இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு குப்பூஸ் ரெடி ஆகி வந்துருங்க. இந்த குப்பூஸ் நம்ம வெறுதாவும் சூடாவும் சாப்பிடலாம். அதே மாதிரி சிக்கன் மீன் குழம்பு கறி முட்டை கிட்ட எல்லாத்துலயுமே வச்சு சாப்பிடலாங்க. பஹ்ரைன் காசுக்கு இந்த குப்பூஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹1 5 தருவாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா ₹22 5 குப்பூஸ் தருவாங்க. என்னாரா இந்த குப்பூஸ் வந்து ஒண்ணுக்கு மேல சாப்பிட முடியாது.